வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு 27 ஃபீட் கிராஸ் 37 ஃபீட் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சவுத் ஃபேசிங் ஹவுஸ் பிளான் வந்து நம்ம பார்க்கிறோம். 27 அடிக்கு 37 அடி இருக்கக்கூடிய ஒரு தெற்கு பார்த்த வீட்டினுடைய ஹவுஸ் பிளான் நாம இன்னைக்கு பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம வந்து நார்த் பாயிண்ட் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். நார்த் பாயிண்ட் வந்து இந்த பக்கமா இருக்கு. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து இந்த லைன்ல இருக்கு. ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து இது. அதனால இந்த ஹவுஸ் பிளான் வந்து ஒரு சவுத் ஃபேசிங் ஹவுஸ் பிளான். இந்த வீட்டோட மேற்கு கிழக்காக இந்த வீட்டுடைய டோட்டல் லென்த் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 27 அடி இருக்கு, 27 ஃபீட். வடக்கு தெற்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது 37 அடி இருக்கு. ஸோ நார்த் சவுத்து சைஸ் வந்து 37 ஃபீட். இப்போ இந்த வீட்டோடைய பிளான் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த வீட்டோடைய போர்ட்டிகோ என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். ஸோ கரெக்டா சென்டர்ல வந்து நம்ம இந்த வீட்டுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வச்சிருக்கிறோம். ஸோ ஒரு போர்ட்டிகோ 8 ஃபீட் கிராஸ் 8 ஃபீட் சைஸ்ல ஒரு போர்ட்டிகோ இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த போர்ட்டிகோக்கு ரைட் சைடு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கார்னர்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கான ஸ்டெப் இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான போர்ஷன்ல நம்ம அப்படி ஏறி போற மாதிரி இந்த ஸ்டெப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். தென் இந்த போர்ட்டிகோக்கு லெஃப்ட் சைடு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெட்ரூம் 8 ஃபீட் கிராஸ் 8 ஃபீட் சைஸ்ல ஒரு ஸ்மால் பெட்ரூமா இருக்கிற மாதிரி ஒரு பெட் மட்டும் தான் நம்ம வந்து போடலாம். ஸோ 8 ஃபீட் அப்படிங்கக்கூடியது மினிமம் சைஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அந்த சைஸஸ்ல ஸ்கொயர் ஷேப்ல இந்த பெட்ரூம் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீட்டோட மெயின் டோர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம இந்த போர்ட்டிகோக்கு நார்த்தில் வந்து இந்த சைடில் நம்ம கரெக்டாக வச்சிருக்கோம். பொதுவாக வந்து தெற்கு பார்த்த வீடு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுடைய தலைவாசல் அப்படிங்கிறது ஒன்று நம்ம வந்து சென்டரில் வைக்கணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த கீழே ஓரமாக வைக்கணும். இந்த ரெண்டு தான், ஒன்று சென்டரில் இல்லை அப்படின்னா இந்த கீழே ஓரம். இதை தாண்டி நாம் வந்து இந்த வெஸ்ட் சைடில் இந்த பெட்ரூம் இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம வந்து தலைவாசல் வந்து வைக்கவே கூடாது. ஸோ இந்த ஹவுஸ் பிளான்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய சென்டர்ல நம்ம வந்து தலைவாசல் வந்து இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ போர்ட்டிகோ மெயின் டோர். இந்த மெயின் டோருடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல இந்த மெயின் டோர் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த மெயின் டோர் வழியா நம்ம இந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு லார்ஜ் ஹால் வந்து இந்த இடத்துல இருக்குது. 17 ஃபீட் கிராஸ் 16 ஃபீட் சைஸ்ல ஒரு ஹால். ஸோ 17 ஃபீட் வந்து நமக்கு இந்த லென்த்து, 16 ஃபீட் அப்படிங்கக்கூடியது இந்த லென்த் ஆயிடும். இந்த இடத்துல சோஃபா டேபிள்ஸ் சேர்ஸ் எல்லாம் எந்தெந்த மாதிரியான இடங்கள்ல வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம இந்த இடத்துல காட்டியிருக்கிறோம். இந்த ஹாலை பொறுத்தளவுல இந்த இடத்துல வந்து ஒரு லார்ஜ் விண்டோ நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 4 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் ஷேப் விண்டோஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் பெட்ரூம் ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய இந்த டோரோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல இந்த டோர் நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூம்ல வந்து 2 விண்டோ இருக்கு. இந்த சைடு ஒரு விண்டோ, இந்த சைடு ஒரு விண்டோ. ஸோ இந்த 2 விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 4 ஃபீட் கிராஸ் 3 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல இந்த 2 விண்டோஸுமே நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹவுஸ் பிளான் வந்து ஒரு 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான். இந்த இடத்துல ஒரு விண்டோ ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். இன்னொன்னு இந்த வாயு மூலையில நம்ம இன்னொரு பெட்ரூம் நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10 ஃபீட் கிராஸ் 10 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல ஒரு பெட்ரூம் இந்த இடத்துல டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமுக்கு 2 விண்டோஸ் இருக்கு. ஸோ இந்த சைடு ஒரு விண்டோ, இந்த சைடு ஒரு விண்டோ. இந்த 2 விண்டோவுடைய சைஸுமே 4 ஃபீட் கிராஸ் 3 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சேம் டைமென்ஷன்ல தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல இந்த பெட்ரூமுக்கு ஒரு டோர் இருக்கு. இந்த டோரோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல இந்த டோர் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வந்து இந்த பெட்ரூமுக்கு பக்கத்திலேயே நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஃபீட் 3 இன்ச்சஸ் கிராஸ் 5 ஃபீட் சைஸ்ல ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிற மாதிரி ஒரு பாத்ரூம் பிளஸ் டாய்லெட் இந்த ரெண்டுமே இருக்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த பாத்ரூமுக்கு ஒரு விண்டோஸ் ஒன்று இருக்கு. இந்த விண்டோவுடைய சைஸ் 2.5 ஃபீட் கிராஸ் 2 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல ஒரு விண்டோ நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் காமனான பாத்ரூம் டாய்லெட் வந்து இந்த பாத்ரூமுக்கு சவுத் சைடு இந்த ஹால்ல இருந்து யூஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து ஒரு
பாத்ரூம் டாய்லெட் வந்து இந்த பக்கமும் காமன் பாத்ரூம் டாய்லெட் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த பாத்ரூமோடைய சைஸுமே சேம் டைமென்ஷன் 6 feet 3 inches கிராஸ் 5 feet சைஸ்ல சேம் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிற மாதிரி இந்த பாத்ரூமை நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ரெண்டு பாத்ரூம்லயுமே இருக்கக்கூடிய டோரோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2.5 feet கிராஸ் 7 feet அப்படிங்கக்கூடிய சைஸ்ல இந்த ரெண்டு டோர்ஸுமே நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் கிச்சன். ஸோ இந்த ஹால்ல இருந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பன் டோர் இருக்கு. இந்த வழியா நம்ம இந்த கிச்சனுக்குள்ள என்டர் ஆகுதோம். ஸோ இந்த கிச்சனுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 feet கிராஸ் 10 feet சைஸ்ல ஒரு கிச்சன் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் கிழக்க பார்க்க இருந்து சமைக்கிற மாதிரியான அமைப்புல இந்த இடத்துல கிச்சன் ஸ்லாப்ஸ் எல்லாமே நமக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டவ் சிங்க் எல்லாம் எந்தெந்த இடத்துல வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நாம வந்து இந்த இடத்துல காட்டியிருக்கணும். சென்டர்ல வந்து நம்ம வந்து இந்த ஸ்டவ், தென் இந்த நார்த் சைட்ல வந்து கிச்சன் ஸ்லாப் சிங்க்கும் நம்ம இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த கிச்சனுக்கு வந்து டோர் வந்து தனியா கிடையாது, ஓப்பன் டோரா இருக்கிற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். தென் இந்த கிச்சனுக்கு பக்கத்துல டைனிங் ஹால். இந்த டைனிங் ஹாலோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 feet கிராஸ் 10 feet சைஸ்ல ஒரு டைனிங் ஹால் இருக்கு. ஸோ ஒரு 4 பேர் வந்து அப்ராக்சிமேட்டா இருந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு அமைப்புல நம்ம வந்து இந்த டைனிங் ஹால் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த டைனிங் ஹாலுக்கு நார்த்தில் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு டோர். ஸோ இது வழியா போகும்பொழுது இந்த இடத்துல ஒரு ஸ்டடி ரூம், ஒரு சிம்பிள் ஸ்டடி ரூம் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதோடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 8 feet கிராஸ் 6 feet அப்படிங்கக்கூடிய சைஸ்ல ஒரு ஸ்டடி அல்லது யோகா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரியான இந்த ஈசான்யம் மூலையை வந்து நம்ம அந்த மாதிரி இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் வால் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து 9 inches அப்படிங்கக்கூடிய சைஸ்ல இங்க இருக்கக்கூடிய எல்லா வால்ஸுமே டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பாத்ரூம்ல இருக்கக்கூடிய இந்த வால், இந்த ஸ்டடி ரூமுக்கு சவுத்துல இருக்கக்கூடிய இந்த வால், தென் இந்த ஸ்டெப்புக்கு சைட்ல அதாவது இன்னர்ல இருக்கக்கூடிய இந்த இன்னர் வால்ஸ் அண்ட் இந்த ஃப்ரண்ட் வால், இது மட்டும் 4.5 inches அப்படிங்கக்கூடிய சைஸ்ல நம்ம இந்த ஹவுஸ் பிளான்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா வால்ஸுமே 9 inches. ஸோ இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு வந்து 999 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வருது. அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரே ஒரு சதுர அடி தான் கம்மி, 999 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இந்த ஹவுஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் என்ன அப்படின்னு நாம பார்க்கும்பொழுது நாம வந்து அப்ராக்சிமேட்டா 19 lakhs to 20 lakhs வரைக்கும் நம்ம அப்ராக்சிமேட்டா எஸ்டிமேட் பண்றோம். அதாவது தோராயமாக 19 லட்சத்துல இருந்து 20 லட்சம் வரையில இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கான எஸ்டிமேட்டா நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ தொடர்ந்து 2D and 3Dல வேரியஸ் ஹவுஸ் பிளான் டிசைன்ஸை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். பை, தேங்க்யூ.